நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்மையில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு சில பதிவுகளை இணையதளங்களில் போட்டிருந்தேன். அப்போ நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருச்சு. அந்த கமெண்ட்ஸில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்களே உங்கள்கிட்ட பகிர்ந்துலாம் நினைக்கிறேன். ஒரு கேள்விகளுக்காக பதில் சொன்னால் நான் ஒரு 500 வீடியோ போடணும் போல் அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக என்னை தெரிந்த நண்பர்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட செய்தி போட்டிருந்தாங்க, இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் 1க்கு 2 தடவை உங்களுடைய பர்சனல் வக்கீலை வச்சு சரி பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? நான் சொல்கிறது உறுதியான தகவலும் கிடையாது, என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயமே தவிர ரொம்ப உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் கிடையாது. சரி, அதை ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். எதுக்காகனா தம்பி சொல்லிட்டா சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய சுய பரிசோதனைக்கு எதையும் நீங்கள் உட்படுத்திக்கணும். யார் எதை சொன்னாலும் அதை நம்ம சரி பார்த்துக்கணுங்கிறது பல வருஷமாக நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இவங்களுடைய அப்பா ஒரு சொத்தை வாங்கிட்டாப்புல. வாங்கி ரொம்ப வருஷமாக வச்சுக்கிட்டு வராரு. விற்கணும்னு நினைக்கிறார். சொத்தை விற்பனை செய்வோம், நல்ல லாபம் போகுது, விற்றுரும்ட்டு. அப்படி விற்கிற போது தான் ஒரு விஷயம் வருது. என்னென்னா, சொத்தில் லீகல் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு வாங்கக்கூடிய நபருடைய வக்கீல் சொல்கிறாப்புல. ரொம்ப வருஷமாக ஆச்சு சொத்தை வாங்கி, பத்திரமா பீரோக்குள்ளே பத்திரம் அப்படியே பத்திரமா இருக்குது, என்னது லீகல் பிரச்சனை இருக்குங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே இதாகிடுச்சு. அப்போ என்ன லீகல் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குற பொழுது தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, எழுதி கொடுத்தார்ல ஒரு நபர், எழுதி கொடுத்த நபருடைய பட்டாவில் ஒரு பெயர் இருக்குது, பத்திரத்தில் இன்னொரு பெயர் இருக்குது. பட்டாவில் ஒரு பெயர், பத்திரத்தில் ஒரு பெயர். அப்போ நேம் மிஸ்மேட்சாக இருக்குது. இருவரும் ஒருவர் அல்ல அப்படின்றத சொத்து வாங்கக்கூடிய நபருடைய வழக்கறிஞர் சொல்கிறார். இருவரும் ஒருவர் தான் அப்படிங்கிறது நிரூபியுங்கள், அப்படின்னா நான் லீகல் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு, அந்த ஒரு பிளாட் வீட்டு மனை எடுத்துகிட்டு போய் வீடு கட்டுறதுக்கான லோன் போடுறதுக்கு போகும்பொழுது அங்கேயும் அந்த வக்கீல் அதையே சொல்கிறார். என்னங்க இது, நான் சொத்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வாங்கினாங்க, இப்போ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதட்டம். அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வாக இருக்கும்னு பார்க்குற பொழுது நான் ஒரு சில விஷயங்களை அனுமானிக்கிறேன். அதைத்தான் உங்கள்கிட்ட பதிலாக சொல்ல விரும்புகிறேன். சரி, என்ன விஷயம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ எங்கள் தாத்தா பேர் முத்துப்பாண்டியன் அப்படின்னு வழக்கத்தில் கூப்பிட்றது உண்டு. இப்போ முத்துப்பாண்டியன் அப்படின்ற பேரோட பாண்டியங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாண்டியன் அப்படிங்கிற பேரை பாண்டி அப்படின்னு பேச்சு வழக்கில் கூப்பிடுவாங்க. எழுதும் பொழுது பாண்டியன் அப்படின்னு எல்லாம் எழுதிடுவோம். இது உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு வழக்கில் கூடிய பேரை எழுத்து வழக்கில் வேறவாக இருக்கும். அப்போது இந்த பத்திரம் எழுதும் பொழுது எழுதக்கூடிய எழுத்தாளர், அந்த மதிப்புமிக்க அந்த வேலை செய்யக்கூடிய நல்லவங்க எழுதும் பொழுது சில நேரங்களில் சில பத்திரங்களில் பேச்சு வழக்கிலுடைய பெயரையே எழுதி விடுகிறார்கள். அங்கே தான் சிக்கல். அந்த காலகட்டங்களில் ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் ஆதார், சிஸ்டம், பேன் கார்டு எல்லாம் அட்டாச் பண்ணி சொல்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஏதாவது ஒரு ப்ரூஃபு, ரேஷன் கார்டை தான் பெரிய ப்ரூஃபாக பெரும்பாலும் பத்திரங்களில் வச்சுருப்பாங்க. இந்த ரேஷன் கார்டிலே ஒரு கெடுவாய்ப்பாக என்ன இருக்கும்னு சொன்னாக்க, நம்ம மக்கள் பேர் எடுக்க வருவாங்கல்ல கவர்மெண்ட்டில், அவர் பாண்டிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனே பாண்டின்னு எழுதிட்டு போயிடுறது. பாண்டியன் அப்படி தான் அவர் பேர். இப்போ இந்த சொத்துக்கு பட்டா வச்சுருப்பாங்கல்ல, பட்டாவில் ரொம்ப தெளிவாக பாண்டியன் அப்படின்னு இருக்குது. இப்போ பாண்டியன் யார்? ஒரு எழுத்து மாறினாலும் மாறுதல் தானே. அப்போ நேம் மிஸ் மேட்ச். ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த பேரை சொல்கிறேன். அந்த பேரே நான் அந்த பிரச்சனையில் இஷ்யூ வரல, வேற ஒரு பேர் தான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த பட்டாவில் ஒரு பேரும் எழுத்து வழக்கில் ஒரு பேரும் கூப்பிடுற ஒரு பேர் இருக்குது இல்லை, இங்கே தான் சிக்கல் வருது. இப்போது லீகல் போகும்போது நீங்களே வைக்கிற அந்த கூட இது ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லுவீங்க, கரெக்டு தானே? நீங்களே ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னா கூட அதை ரிஜெக்ட் தான் சொல்லுவீங்க. பேங்க்கும் அதை தான் சொல்லிருச்சு. இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை டெம்பரவரி சொல்யூஷன் எடுத்துக்கலாம். பெர்மனெண்ட் சொல்யூஷனுங்கிறது வேறு. டெம்பரவரி சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க, டெம்பரவரி தான், இது பெர்மனெண்ட் சொல்யூஷன்லாம் கிடையாது. இப்போ ஒரு நிலத்தை வாங்கக்கூடிய நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் ஊருக்குள்ளே இருப்பாங்க, உங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. சரி, நம்ம தாத்தா பேர், நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பேர் தான், பேரை தான் மிஸ் மேட்சாக போட்டிருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். அது ஒரு வழி, டெம்பரவரி சொல்யூஷன்.
ரெண்டாவது ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரிந்த நண்பராக இருக்கிற வக்கீல்கிட்ட இந்த மாதிரிக்க அவர் பேரில் இதுதான் எழுதும்போது தப்பாக எழுதிட்டாங்க, அவங்களோட வாரிசுகள்லாம் கூட எழுதுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கப்பா, ஒரு அஃபிடபிலிட்டி ஒரு எழுதி கொடு, ஒரு உறுதிமொழி பத்திரத்தை ஒன்று எழுதி கொடுப்போம், நம்ம வந்து ரோட்டரி கிளப் வக்கீல் வச்சு எழுதி கொடுப்போம்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னலாக நீங்கள் வெளியே, அதாவது பதிவு செய்யப்படாத விஷயத்தை நீங்கள் எழுதிக்கிறது, அது ஒரு வழி. இதுவும் டெம்பரவரி தான், சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் காமிச்சு உங்களோட பேங்கர்ஸ், உங்களோட பேங்க் வக்கீல்கிட்ட காமிச்சு இதெல்லாம் சரியாக தான் இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படி சொல்லி லோனை போட்டு பாஸ் பண்ணி விட்டுறது. இதெல்லாமே பேங்க்கு, உங்களோட பேங்க் வக்கீல், பேங்க் மேனேஜர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக இதெல்லாமே எக்ஸ்டர்னலாக நடக்கிறது. ஆனால் இது எதுவுமே உங்களுடைய வாரிசுகளுக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்? பெயர் பிழை. மீண்டும் அதே இடத்துல வந்து நிற்கும் உங்களுடைய வாரிசு அதே சொத்தை விற்க போகும்போது. அப்போ என்னதான்ப்பா பெர்மனன்ட் சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, இருவரும் ஒருவரேன்றதை நீதிமன்றத்தை அணுகி கொண்டு வரணும். நீதிமன்றத்தின் தீர்ப்பே இறுதியானது. நீதிமன்றத்தின் தீர்ப்பே இறுதியானது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. என்ன தம்பி இது, நீ மறுபடியும் முதல்ல இருந்தவங்களை பெரிய கஷ்டத்தில் ஈடுபடுத்தி போல இருக்கப்பா, நாங்களே புண்ணாகி போயிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உண்மைதை வேறு வழி கிடையாது. இப்போ என்ன செய்யணும்? இந்த பட்டாவில் இருக்கிற பெயர் ஒன்று எழுத்து வழக்கில் இருக்கிற பெயராக மாற்றணும், சரியா? இல்லை அப்படின்னா எழுத்து வழக்கில் இருக்கிற இந்த பெயர் தான் தப்பு அப்படின்னா பட்டாளர் இருக்கிறபடி இங்கே மாற்றணும். இப்போ ஏதாவது ஒன்று என்ன செய்யணும்? அவருடைய வாரிசுகள், சொத்து எழுதி கொடுக்குறாங்கல்ல, எழுதி கொடுத்தவருடைய வாரிசுகள் இந்த மாதிரிக்கு எங்கள் அப்பாவோட பெயர் தான் இது மாதிரி இருக்குது, அது பெயர் மாற்றம், அவருடைய சர்டிஃபிகேட்ஸ், ப்ரூஃப்ஸ், அவர் இவர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்கு அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை, அவருடைய ரேஷன் கார்டில் கூடிய விஷயங்கள், ஏற்கனவே அவருக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருக்கிற பள்ளி சான்றிதழ், ஏதாவது ஒரு விஷயம் வச்சு ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, இதை எல்லாமே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து, அதாவது ஒரு நல்ல வழக்கறிஞர் மூலமாக போய் சமர்ப்பித்து இந்த மாதிரி பெயர் மாற்றம் தான், கொஞ்சம் அதை பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாதாடினீங்கன்னா முதல் ரவுண்டு, ரெண்டாவது ரவுண்டு, மூணாவது ரவுண்டில் தீர்ப்பாயிரும். தீர்ப்பான உடனே அந்த தீர்ப்பு அடிப்படையில் நீங்கள் மற்ற வேலைகளை செய்யணும். அதுதான் நிரந்தர ஏற்பாடு. இப்போ நிரந்தர ஏற்பாடு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சொத்தை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் வெறும் சொத்து. அது பணம் பல மடங்காக வளரும்போது சந்தோஷமாக இருக்குது இல்லை, அது உண்மையிலே நம்ம சொத்து தானான்னு உறுதிப்படுத்திக்கணும்ல. அது தப்பாக சொல்கிறேன்னா, பத்திரம் எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு என்ன தகவலை கொடுக்குறாங்களோ அதை அவங்க 1க்கு 2 தடவை சரி பார்த்து தான் எழுதுவாங்க. அவங்க யாருமே தப்பாக எழுத மாட்டாங்க. அது அவங்களோட வேலையும் அல்ல. நீங்கள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலையணுங்கிறது அவங்க ஆசையும் கிடையாது. ஆனால் கொடுக்கக்கூடிய தகவல் சரிதானாங்கிறத 1க்கு 2 தடவை அதை பிரிண்ட் எடுத்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நாம் என்ன செய்யணும்? படிச்சுக்கணும். அப்படி படிச்சிட்டோம்னா ஒரு தடவை நமக்கு ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் சொத்து விவரத்தையும் கூட உங்களுக்கு விவரம் தெரியலன்னா எழுத்தாளர்கிட்ட 100 ரூபா கேட்டு சரிதானே சார், சரி பார்த்துக்கிட்டு சார்னு சொல்லலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது உலகமே இயங்காது முதல்ல. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ஒன்று கூட தெரியாது, சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் நிறையா படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு இது தெரியலன்னு சொன்னால் கொஞ்சம் கௌரவ பிரச்சனை. நான் பெரிய ஐடி கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருக்கேன், இல்லை பேங்க்கில் மேனேஜராக, இது கூட தெரியலன்னு சொன்னால் கௌரவ பிரச்சனைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடவுளுக்கு எல்லாம் இருக்க எல்லாம் தெரியாது. முதல்ல கடவுளுக்கு எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு எதுக்கு ஒருத்தன் குருடு, ஒருத்தன் நொண்டி, எதுக்கு இப்படி ஊனமுற்றெல்லாம் படைக்கிறாங்க, இல்லை எதுக்கு இல்லாதப்பட்டவன் இருக்கப்பட்டவனை படைக்கிறான்? கடவுளே ஒரு போக்கத்தை பேதேன், அவனுக்குமே எதுக்குமே எல்லாம் தெரியல. எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு எல்லாரும் சுபிச்சமாக படைச்சிருப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியலையா, கூச்சப்படாதீங்க. உங்களுக்கு பத்திரத்தை எழுதி கொடுக்கக்கூடிய எழுத்தாளர், அதில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, அந்த எழுத்து சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் நிதானமாக இது சரிதானா அப்படின்னு சரி பார்த்துக்கங்க. அப்படி சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து உங்கள் வாரிசுகளுக்கு சொத்தாகவே இருக்கும். இல்லைன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. எழுதி கொடுத்தவர் நல்லவராக இருக்கிறாரு, அல்லது எழுதி கொடுத்தவர் இல்லை, அவரோட வாரிசுகள் நல்லவங்களாக இருக்காங்கன்னா நிம்மதி. இல்லாத பட்சத்தில் நீங்கள் எழுதி வாங்கின சொத்து பல மடங்கு பணம் வளர்ந்துருச்சுங்க, பல கோடி ரூபாய், பில்லியன் போயிடுச்சு வச்சுக்கிடுவோம். என்ன அவங்களும் பண கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களும் பணத்தை எதிர்பார்க்குறவங்களா இருக்காங்க, அவங்களும் ரொம்ப கேரக்டர் நல்லவங்களா இல்லை. சொத்தை எழுதி கொடுத்தவருடைய வாரிசு, இல்லை சொத்தை எழுதி கொடுத்தவர் வச்சுக்கிடுவோமே, திருப்பி உங்கள் வாரிசுகள் சொத்தை நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்கிடுவாங்களா? ஏன் சொத்து தாங்க ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு அவங்க கேஸை போட்டு உங்கள்கிட்ட பிடிக்கிற மாட்டாங்களா? ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? இப்போ எந்த சொத்தாக இருந்தாலும் பட்டாவில் இருக்கிற பெயருடைய நபரும் பத்திரத்தில் கொடுத்துருக்கிற பெயரும் சரிதானா சரி பார்த்துக்கங்க. ஒருவேளை தவறாக இருக்குமானால் அதை சரிப்படுத்திட்டு பதிவு செய்யுங்க. அவசரமெல்லாம் இல்லை. இப்போ உலகம் வந்து நீங்கள் இன்றைக்கி சொத்தை பதியலைன்னா நாளைக்கு அந்த சொத்தை வேறு யாருக்கும் விற்றுருன்னு சொன்னால் விற்றுட்டு போகிறாரு. ஒன்றும் அவசரப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கி பதிஞ்சிட்டிங்கன்னா அவர் போயிடுவார், அப்புறம் அவர் வாரிசுக்கு வந்து உங்களுக்கு பண்ணித்தரணும், சரிங்களா? அவசரப்படாதீங்க.
அது எத்தனை கோடி ரூபா சொத்தாக இருந்தாங்க எங்கள் பஸ் ஸ்டாண்டு வாசல்லே இருக்கட்டுங்க. உங்களுக்கு அப்படி தேவையில்லை. அப்படி அவசரப்படாதீங்க. அப்படி அவசரப்பட்டீங்கன்னா ஒரு நாள் சிக்கல் வரும். அந்த சிக்கலை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும், வேறு யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எழுதி கொடுத்த எழுத்தாளரும் சொல்லுவார், அண்ணே இந்த மாதிரி இருக்கணே, ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பார்ப்போம்னே, ஒரு 2 நாள் பொறுத்து எல்லாம் சரி பண்ணிட்டு போகணும்னே அப்படின்னு சொல்ல தான் செய்வார். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் தலையெழுத்து. சரி, இப்போது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சில சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன், சரிங்களா? தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கும் சொல்லுங்கள், பார்ப்போம்.